கடைசியாக அவங்களுக்கு செருப்பை வச்சு தான் கெஜ்ரிவால் விளக்கமாறு நம்ம செருப்பு என்ன பண்ணு ஒரு இதா இருக்கு பாருங்க. செருப்பு கொடுத்தாலும் செருப்பு இதில் கட்டாயமாக வாக்கு செலுத்த வேண்டியது நம்ம ஒருவருடைய பொறுப்பு அப்படின்னு ஐயா கருணாநிதி அவர்கள், உங்கள் கால் செருப்பாக இருந்து கடமையாற்றத்தானே உங்கள் கட்டளையை எதிர்பார்க்கிறேன். அவர் குரல்ல இருக்கு, அதே போட்டு ஓட்டு கட்ட வேண்டியதுதான். பூரா நமக்கு தான் அழைச்சிடுறீங்க. தம்பி அண்ணாமலை என் மண் என் மக்கள், அதை பீகார்ல இருந்து சொன்னா இந்திய மண் இந்திய மக்கள், என் நாட்டில் இருந்து சொன்னா ஏன் அரசியல் தாப்பா, அது தமிழ் தேசியம்தான். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். ஐயா எடப்பாடி அவர் எனக்கு தான் ஓட்டு கேட்கிறாரு, இவரும் எனக்கு தான் ஓட்டு கேட்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து நம்ம கட்சி வெற்றிக்கு பாடுபடுறாங்க. அதெல்லாம் யோசிக்காம துணிஞ்சு வேலை செய்யுங்க, கவலைப்படாம வேலை செய்யுங்க. கட்சி பிள்ளைகள் பொறுப்பை உணர்ந்து இந்த 20 நாள் அரும்பாடாற்றிருங்க, விட்டுறாதீங்க. ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்துடக்கூடாது, நம்ம வென்றக்கூடாதுங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்து வேலை செய்யறான். நம்மளை வீழ்த்திடணும். இந்த வாட்டி இவனை மேல ஏற விட்டா தடுக்க முடியாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டு நமக்கு எதிராக வேலை செய்யறாங்க. ஒரு இந்திய கட்சி இந்த மண்ணில் வளருகிறது என்று வந்துருச்சுன்னா இனி தமிழ் தேசிய அரசியல் வளராது, மலராது. அப்ப எப்படிப்பட்ட இக்கட்ல நீ நிக்கிற? அதனால என்ன விலை கொடுத்தும் என்ன பாடுபட்டும் இந்த நிலத்தில் திராவிடம் இல்லை, இந்தியம் இல்லை, தமிழ் தேசிய அரசியல் தான் நீங்க வெறி கொண்டு வேலை செய்யணும். வெறி பள்ளிமாவா சொல்றாரு, தமிழர்களே இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்க ஆளணும்னா வெறி கொண்டு வேலை செய்யும். அவன் சொல்லுவான் இனவே, ஆமா ஆமா நான் யார் என்று சொல்வதே இனவெறின திரும்ப திரும்ப சொல்லு. நான் தமிழன் சொல்லு, ஆமா நீ இனவெறி, ஆமா நான் தமிழன். அது என் அடையாளம், எது என் முகம், என் முகவரி. அத பெருமையா சொல்லு, பெருமையா சொல்லு. நாம் செய்வது இன உரிமை அரசியல். நம்ம இனவெறி என்று பார்ப்பவன் தான் இனவெறியன். அவன் ஏதோ ஒரு இனத்துக்கு வெறியன். சமரசம் இல்லாம சண்டை செய்யுங்க. நம்மளால முடியாதா? தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி நம்ம தான். 7 விழுக்காடு, பல கோடி, பல 100 கோடிகள், 500 கோடி, 1000 கோடின்னு பேரம் பேசி வாங்கிட்டு 10 சீட்டு 15 சீட்டுன்னு வாங்கி போக முடியாதா? போகலாம். அதுக்கப்புறம் நாளை பிறக்கிற தலைமுறை நம் புதைகுழி தேடி வந்து காரி துப்பும். எல்லாரும் பேசினதான் இவனும் பேசினான், இந்த பண்ணியும் போய் பீதின்றுச்சும்பான்.